கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே தேவன் நம்மோடு கூட பேசும்படி பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தின் பிதாவே. எடுத்து வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம், அதுல 9ஆம் வசனத்தோடு வாசிப்போம். 1 ராஜாக்கள் 17:9. நீ எழுந்து சீதனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்றார். என்ன பண்ணாராம்? கட்டளையிட்டாராம். யாருக்குங்க? ஒரு விதவைக்கு. தேவனுடைய மனுஷனாகிய தீர்க்கதரிசி ஸ்தோத்திரம். அவன் பாருங்க, ஆனசாரு ஒருவேளை அந்த கிராமத்துல இருக்கும். ஆனா அந்த விதவை வீட்டுல போய் என்ன பண்ணு? ஆமா, நீ தங்கியிரு. கர்த்தருக்கு சொல்லி வந்தனப்பட்டு பாருங்க, அங்கே என்ன பண்ணு? தங்கியிரு. சில இடத்துல ஆண்டவர் தங்கியிருக்க சொல்லுவார். இல்லை நான் தங்க மாட்டேன் அப்படி வேணும். இல்லை நம்ம தங்கி இருக்கணும். கர்த்தர் சொன்ன இடத்துல இருந்தா தான் நம்மளுக்கு ஆசீர்வாதம். நம்மளுக்கு இருக்கிற இடத்துல போனாலும் பிரச்சனை. நம்மளுக்கு இஷ்டம் போக போகக்கூடாது. உன் நினைவுகள் அல்ல, உன் வழிகளும் என் வழிகளும் அல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டா. அப்ப ஆண்டவர் சொன்ன இடத்துல தங்கி இருக்கும் பொழுதுதான் விதவைக்கு ஒண்ணும் இல்லைன்னா கூட, ஆனா யாரை கொண்டாலும் போஷிக்க வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். கர்த்தர் சொன்னாதான் அந்த இடத்துல ஒரு அது வனாந்தரமா இருந்தாலும் சரி, அது எப்படி பண்ணது? கர்த்தர் வனாந்தரத்தையும் செழிப்பாக மாற்ற அவரால் முடியும். சோத்திரம். கர்த்தருக்கு மகிமை. அப்ப தங்கி இருக்கிற இடம் ரொம்ப முக்கியமான இடம். தேவனுடைய சமூகத்துல நம்ம தங்கி இருக்கணும். ஜெபத்துல தங்கி இருக்கணும், வேதவாசத்துல தங்கி இருக்கணும், பரிசுத்தத்துல தங்கி இருக்கணும், நீதியில தங்கி இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகும். இந்த எலியா தேவனுடைய மனுஷன், பாடுள்ள மனுஷன் தான். ஒருவேளை நீங்க பாடுபடலாம், ஆனா தேவனுக்காக நீங்க வைராக்கியம் உடையவர்களா இருக்கும் பொழுது ஆண்டவரை நீங்க தரிசிப்பதனால கர்த்தர் உங்களுக்கு தங்கக்கூடிய இடத்தை, ஒருவேளை அப்படி தங்கிறதுக்கு இடமே இல்லைன்னு நிச்சயம் ஒரு இடத்தை உங்களுக்கு தருவார். நீங்க தங்கி இருப்பீங்க. ஒருவேளை வீடு வாடகை இருக்க என்ன பண்ணுன்னு தெரியல, நிச்சயமா வீடை வாங்கி அங்க தங்கி வீடு கட்டி குடியிருக்கும்படி தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்வார். அப்ப ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? தங்குறதுக்கு இடம் கொடுத்தா அங்க இடத்துல அப்ப தங்கணும். தங்கும் பொழுதுதான் அங்கே ஆசீர்வாதம் நம்மளுக்கு உண்டாகும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்ன சொல்லுது பாருங்க, உன்னை பராமரிக்கும்படி நான் என்ன பண்றேன். அப்ப நம்ம பராமரிக்க ஒரு ஆளை ரெடி பண்ணுவார். எவ்வளவு நல்ல தேவன் பாருங்க. நம்மளை பராமரிக்கிறதுக்கு எவ்வளவு சர்வவல்லமையுள்ள தேவன் பாருங்க. நம்மளை பராமரிக்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு என்ன பண்ணுவார்? ஆமா, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவருக்கு பாருங்க இந்த இடத்துல காக்கையை கொண்டு என்ன பண்றாரு? இந்த எலியாவுக்கு பராமரிக்கும்படி செய்கிறார். மனசு சில பேர் உதவி மறந்துனா, ஆனா காக்கையில கொண்டு சில பேர் காக்கையே வரல. காக்கை வரல, மனுஷன் யாரும்? கர்த்தரே உதவியா இருப்பார். கர்த்தரே உங்களுக்கு ஆதரவா இருப்பாராக. கர்த்தரே உங்களை பராமரிப்பாராக. கர்த்தரை இதுவரை உங்களை நடத்தி வந்த தேவன் இனியும் நடத்த வல்லமுள்ள தேவனாக கர்த்தர். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாதிரி சாரிபாத் உதவி போல எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க. தேவனுடைய சோதர காரியத்துல ஈடுபடுகிறவர்கள், தேவனுக்காக அவங்க செலவு பண்றவங்க, தேவனுக்காக முன்மாறியாக பின்மாறி மலையை வர்ஷிக்கப்படுகிற சர்வல்லமுள்ள தேவனாக்காக காத்திருக்கிற எத்தனை விதவைகளை, உத்தம விதவைகளை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு மகிமை. அப்படிப்பட்ட நபர்களை இந்த பூமியில தேவன் வைத்திருக்கிறார். தேவ ராஜ்யத்திற்கு தேவனுடைய மனுஷனை பராமரிக்கும்படி உங்களை பராமரிப்பதற்கு நிச்சயமாக ஆட்களை தேவன் எழுப்புவார். சோத்திரம். யாருக்கு கர்த்தர் நிச்சயமா ஏற்படுத்தியிருப்பார். இங்க எலியாவுக்கு ஒரு சார்புதவி விட்டு ஏற்படுத்துவார்னா, உங்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபரை உங்களுக்கு ஏற்படுத்தி வைத்திருப்பார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவது. ஆபிரகாமுக்கு எலேசரை கர்த்தர் உருவாக்கி சரியான நேர்வழி நடத்தின ஆண்டவர் உங்களையும் நேர்வழியை நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள் இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த விதவைக்கு நம்ம கட்டளையிட்டேன் என்று. அப்ப தேவன் காற்றுக்கும் கடலுக்கும் கட்டளை கொடுக்கிற தேவன், மனிதனுக்கும் கட்டளை கொடுக்கிற தேவன். கர்த்தருக்கு மீனுக்கு தேவன் கட்டளை கொடுக்கிறார். பேதுரு வலைக்கு வந்து மாட்டிக்கிறது. அதே மாதிரி உங்க வலையில ஆசீர்வாதத்தை மாற்றும்படி தேவன் சில கட்டளை கொடுப்பார். உங்களை தேவன் போஷிப்பார். எப்படி நடக்கணுமோ ஆண்டவர் நடத்துவார். இதுவரை நடத்தின ஆண்டவர் இனி செழிப்பா நடத்துவார். இதுவரை மாதிரி இல்ல. இனி வாழ்க்கை என்ன பண்ணும்? சோத்திரம். ஒரு பெருக்கத்தை நோக்கி, ஒரு ஆசீர்வாதத்தை நோக்கி, ஒரு லக்கை நோக்கி தொடர போறீங்க. இது வரைக்கும் லக்கு இல்லாம வாழ்ந்துட்டீங்க. இனிமேல பரிசுத்த ஆவியானவர் உங்களை சரியாக டீல் பண்ணி, உங்களை சரியான வழி நடத்தி, உங்களை பலப்படுத்தி, உங்களை பராமரிப்பதற்கு, உங்களை தங்கியிருக்கிற இடத்தை ஒரு சரியா பராமரிப்பது, எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை வழிநடத்த, உங்களை நீ அவருக்கு முக்கியம். நீ அருமையா தேவை. நீங்க அவருக்கு முக்கியமானவர்கள். கர்த்தருக்கு உங்களை அப்படியே விட்டு விட மாட்டார். உங்களை தேவன் பராமரிக்கிறதுக்கும் தங்குறதுக்கும் எல்லாவற்றையும் கொடுத்து வைத்திருக்க தேவன் நிச்சயமாக வழி நடத்துவார். இந்த எலியாவை போஷித்த தேவனாகிய கர்த்தர், இந்த சாரிபாத் உதவி வீட்டுல அற்புதங்களை செய்த கர்த்தர்
உங்களுடைய வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்வார். பஞ்ச காலத்திலையும் எண்ணெய் மாவும் குறையில்லாமல் நிறைந்திருக்கும் உங்கள் களஞ்சியத்தை நிச்சயமாக தேவன் நிரப்புவார். அந்த எலியாவுக்கு அந்த அசாரிபதை உதவி செய்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாமளும் அப்படி செய்வோம். நிச்சயமாக கர்த்தர் நம்மளையும் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக. ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தம் கிருபை நிறைந்த நல்ல தகப்பனே, ஆண்டவரே, தங்கி இருக்க சொன்ன இடத்துல நாங்கள் தங்கி இருக்கணும். ஆண்டவரே, எங்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, உலகமெங்கும் போய் சர்வ சிட்டிக்கு சுவிசேஷத்தை பிரசங்கங்கள் என்று கட்டளை கொடுத்திருக்கிறீங்க அப்பா. நாங்களும் அந்த சுவிசேஷத்தை சொல்ல ஆண்டவரே சோத்திரம் அப்பா. அதுக்கு ஆண்டவரே, அதுக்கு தேவைகளையும் கர்த்தர் நீ ஆச்சரியமாய் சந்திக்கிறீங்கப்பா. அதே போல நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளை ஆச்சரியமாய் சந்தித்து வழிநடத்தும்படியாய் செபிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, நீரே பிள்ளைகளுக்கு ஆதரவாய் இருப்பீராக. பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தின் பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.